புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்றதெல்லாம் நம்முடைய கற்பனை தானே தவிர அதிலே எந்த விதமான உண்மையும் இல்லை. இது போக புளிய மரத்திற்கும் பேய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேசிக்கலா யோசிச்சு பார்ப்போமே. அதாவது இந்த மரத்துல பேய் வசிக்குதுன்னு சொன்னா அந்த மரத்தினுடைய பழங்களை பறித்து நாம் உணவிலே சேர்த்து கொள்வோமா? இது போக இறைவனுக்குரிய பிரசாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆலயங்களிலுமே மிக சுத்தமான பிரசாதமாக எல்லா கோவிலுமே புளியோதரை அப்படிங்கிற ஒரு பிரசாதத்தை கொடுக்கிறாதானே. நமக்கு பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னாலே அந்த பெருமாள் கோவில் புளியோதரைக்குன்னு ஒரு தனி ருசி உண்டு அப்படின்னு சொல்லி பெருமாள் கோவில்னு சொல்லும் பொழுதே நம்மையும் அறியாமல் நாவினிலே நீர் சுரக்கும் தானே. அதற்கு காரணம் அந்த புளியஞ்சாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புளியினால் வரக்கூடிய அந்த பிரசாதம் தானே. பேய் வசிக்கின்ற மரத்திலிருந்து ஒரு பழத்தினை பறித்து யாராவது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வார்களா? இதையும் நாம் யோசிக்க வேண்டும். இது போக குறிப்பாக ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ஆலயங்களிலே இந்த புளிய மரம் என்பது ஸ்தல விருட்சமாகவே காட்சி அளிக்கிறது. நமக்கு ஏன் இவ்வளவு இங்க பக்கத்துல திண்டிவனம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதானே, அது என்ன திண்டிவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஊரினுடைய பெயர் திந்திருணி வனம் என்றுதான் பெயர். திந்திருணின்னு சொன்னா புளிய மரம் என்று பெயர், திந்திருணி வனம்னு சொன்னா அதுதான் திண்டிவனமாக தெரிந்திருக்கிறது. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதனால்தான் அதற்கு திந்திருணி வனம் அதுதான் தெரிந்து திண்டிவனம் ஆகிவிட்டது. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு என்ன பெயர் தெரியுமா? திந்திரணீஸ்வரர் என்பதுதான் அவருடைய பெயரே. ஆக ஒரு திந்திருணி வனத்திலேயே புளிய மரங்கள் நிறைந்த பகுதியிலேயே ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதிலே பேய் வாசம் செய்யும் என்பது உண்மையாக இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இது போக வைணவ திருத்தலங்கள் எத்தனை பேர் அது தரிசனம் பண்ணியிருப்பேன்னு தெரியல. வைணவ திருத்தலங்களிலே மிக முக்கியமான அந்த ஆழ்வார் திருநகரின்னு சொல்றா இல்லையா, நம்மாழ்வார் ஜனித்த அந்த ஆழ்வார் திருநகரி தலத்திலே போய் பார்த்தோம்னா இந்த புளிய மரம்தான் அங்கே ஸ்தல விருட்சமாகவே காட்சி அளிக்கிறது. அதாவது சுவாமி ஆதிநாத சுவாமி, ஆதிநாத பெருமாளாக இருப்பார். ஆனால் அவரை விட அங்கே ரொம்ப சாநித்தியம் சொல்லி இந்த புளிய மரத்தினை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமாளுடைய சாநித்தியத்தை குறைச்சு சொல்லல, அதாவது அந்த புளிய மரத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த மரத்தை எல்லாம் போய் நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணணும்.